ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்தில் சிக்கி சடலமாக மீட்கப்பட்ட முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மகன் வெற்றி துரைசாமியுடைய உடல் இன்று பிற்பகல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கா? எத்தனை மணிக்கு இங்க கொண்டு வரப்படுது? ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்தில் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மகன் வெற்றி துரைசாமி அந்த விபத்தில் சிக்கி அந்த சட்லஜ் நதியில் சடலமாக மீட்கப்பட்டார். நேற்றைய தினம் மீட்கப்பட்ட நிலையில் அங்கு உடற்கூறு பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டு தனி விமானம் மூலம் வெற்றி துரைசாமியோட உடல் இன்று பிற்பகல் சென்னை கொண்டு வரப்படுகிறது. தனி விமானம் மூலம் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு வெற்றி துரைசாமியோட உடல் வந்தடைய உள்ளது. அங்கிருந்து அவருடைய இல்லமான ராஜகீழ்ப்பாக்கத்தில், தாம்பரம் அருகே ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு முதலில் வெற்றி துரைசாமியுடைய உடல் கொண்டு செல்லப்பட உள்ளது. அங்கு அவருடைய உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின்பு சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக சென்னை சிஐடி நகரில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமியுடைய இல்லத்திற்கு வெற்றி துரைசாமியுடைய சடலம் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கு மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், அதே போல பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணி அளவில் ஊர்வலமாக வெற்றி துரைசாமியுடைய உடல் இங்கிருந்து கண்ணமாப்பேட்டை மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வெற்றி துரைசாமியுடைய உடலானது தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் சிஐடி நகரில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமியுடைய இல்லம். இங்கு வெற்றி துரைசாமியுடைய சடலம் சரியாக ஒரு 5 மணி அளவில் கொண்டு வரப்பட்டு ஒரு மணி நேரம் முக்கிய தலைவர்கள் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக இங்கே வைக்கப்பட்டு இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி துரைசாமியுடைய படத்திற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் மற்றவர்களும் கட்சி நிர்வாகிகளும் மற்ற நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய உடல் வந்த பின்பு இங்கு வைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அருகாமையில் தான் கனமாப்பேட்டை சுடுகாடு இருக்கிறது. அங்கு அவருடைய உடல் இன்று மாலை ஒரு 6 மணிக்கு மேல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல். ராஜ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமியின் வீட்டிற்கு நடிகர் அஜித் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில். செந்தில், எப்போ வந்தாரு அஜித்? அவர் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? விவரங்கள் தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், கடந்த வாரம் விபத்தில், இமாச்சல பிரதேசத்தில் நடந்த விபத்தில் வெற்றி துரைசாமி மரணமடைந்தார். அவருடைய உடல் 8 நாட்களுக்கு பிறகு நேற்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய உடற்கூறாய்வு செய்யப்பட்டு இன்று மாலை சென்னை எடுத்து வரப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் அஜித் அவருடைய இல்லத்திற்கு, ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ஏனென்றால் நடிகர் அஜித்தும் வெற்றி துரைசாமியும் நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தவர்கள். இந்த நிலையில் அவருடைய மரணம் என்பது அஜித்தை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. உடல் எப்போது கிடைக்கும் என்ற ஆவலுடன், அந்த ஒரு சோகத்துடனும் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் வெற்றி துரைசாமியினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இன்று கொண்டு வரப்படக்கூடிய அந்த உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். இது சற்று நேரம், அதாவது 1 மணி நேரத்திற்கு முன்பு அங்கு சென்று நடிகர் அஜித் வெற்றி துரைசாமியுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். ஸ்ரீராம், வெற்றி துரைசாமியினுடைய உடலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெறக்கூடிய நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.